அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வடிவில் எவ்வித கலப்படமும் இன்றி அது குர்ஆனையும் சுன்னாவையும் ஆதாரமாக கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சிதான் இது. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاف القرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا. சர்வ புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே சொந்தமானதாகும். சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றிய அவர்களது உத்தம தோழர்கள் தாபீன்கள் தபஉ தாபீன்கள் ஏனைய எல்லா முஸ்லிம்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட ஒரு நோக்கத்திற்காக எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு காலங்களையும் நாங்கள் சந்தித்து கொண்டு அந்த காலங்களிலே இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அமல்களையும் நாம் முயற்சி செய்து கொண்டு அதிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்னும் ஓரிரு நாட்களிலே துல்ஹஜ் என்ற ஒரு கண்ணியமான ஒரு மாதத்தை நாங்கள் அடைய இருக்கின்றோம். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் இதிலே நாங்கள் கவனிக்க வேண்டிய பல்வேறுபட்ட இபாதத்துகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கி இருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதம் தொடர்பாக இந்த மாதத்தினுடைய முதலாவது 10 நாள் தொடர்பாக எங்கள் அனைவருக்கும் ஒரு செய்தியை சொன்னார்கள். இந்த செய்தி முஸ்னத் அஹ்மத் என்ற கிரந்தத்தில் 1968வது இலக்கத்திலே பதிவாகி இருக்கிறது. அந்த செய்தி எப்படி இருக்கிறது என்றால், மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி அஸ்ஸ வஜல் மின் ஹாதிஹில் ஐயாம், யானி ஐயாம் அல் அஷ்ர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களில் ஒரு மனிதர் செய்யக்கூடிய அமல்களை பொறுத்தவரையில் அந்த அமல்கள்
அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய அமல்களாக இருக்கின்றன. ஏனைய காலங்களிலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களை காட்டிலும் இந்த 10 நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது, அல்லாஹ் வரவேற்கக்கூடியது. உடனே அருமை தோழர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இதிலே செய்யக்கூடிய அந்த அமல் ஏனைய காலங்களிலே செய்யப்படக்கூடிய அந்த அமல்களை விடவும் சிறந்தது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். அந்த காலங்களிலே செய்யக்கூடிய அந்த ஜிஹாத் என்ற மிகப்பெரிய ஒரு அமல் இருக்கிறது, போராட்டம். இந்த அமலை விடவுமா இந்த 10 நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் சிறப்புக்குரியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அருமை தோழர்கள் கேட்கிறார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், இந்த காலத்திலே இந்த 10 நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல்கள் ஜிஹாதை விடவும் சிறப்புக்குரியது என்று சொல்லிவிட்டு அதிலே ஒரே ஒரு நபரை மட்டும் விதிவிலக்காக கூறுகின்றார். அவர் யாரென்றால், தன்னுடைய சொத்தையும் தன்னையும் எடுத்துக்கொண்டு அவர் அல்லாஹ்வினுடைய பாதையிலே புறப்பட்டு செல்கிறார். ஆனால் அவர் அதில் எதை எடுத்துக்கொண்டும் மீண்டு வரவில்லை. அப்படியானவர் பெற்ற நன்மையை தவிர, அந்த அமலை தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார். எனவே இப்படி அல்லாஹ்வினுடைய பாதையிலே தன்னுடைய சொத்துக்களையும் தன்னையும் இழந்த அந்த அமலை தவிர, அந்த அமலை தவிர வேறு எல்லா அமல்களை விடவும் இந்த 10 நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகின்றார். எனவே இந்த உலகத்திலே நாங்கள் எல்லாம் வந்திருப்பதனுடைய அடிப்படை நோக்கம் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக, அல்லாஹுக்கு விருப்பத்துக்குரியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதற்காக. எங்களில் யார் நல்ல அமல்களிலே ஈடுபடுகிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சோதித்து பார்ப்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறார். எனவே இந்த காலத்தை அதற்குரிய காலமாக சரியான முறையிலே நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே நாங்கள் அதிகமான அமல்களிலே ஈடுபட வேண்டும், அந்த அமல்களிலே ஆர்வம் காட்ட வேண்டும். எங்களிடத்திலே காணப்படக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த அமல்கள் மீதுள்ள ஆர்வம் எங்களுக்கு மிக குறைவாக காணப்படுகிறது. முயற்சி செய்ய வேண்டும். அதிகம் அதிகம் எங்களுடைய வாழ்நாளிலே, அந்த வாழ்நாள் பதிவேட்டிலே அதிகமான நன்மைகள் எழுதப்படக்கூடிய அந்த வாய்ப்பை எழுதக்கூடிய அந்த மலக்குமார்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அமல் என்ற ஒன்று இல்லாமல், இதனை நாங்கள் சரியாக செய்யாமல் அல்லாஹ்விடத்திலே பெரிய வெற்றியை எங்களால் எதிர்பார்க்க முடியாது. அமல்கள் என்பது இந்த உலகத்திலே நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் என்பது மிக முக்கியமானது. எங்களுடைய மரணம் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அந்த அமல்களை நான் செய்யவில்லையே என்று நாங்கள் அந்த மலக்குமார்களிடத்திலே அழுது புலம்பக்கூடாது. எங்களுடைய புலம்பலை பார்த்து அவர்கள், சரி உனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தருகிறோம், நீ அமல் செய்து விட்டு வா என்று அவர்கள் அவகாசம் கொடுப்பதில்லை. எனவே அல்லாஹ்விடத்திலே மறுமை நாளிலே செல்லுபடியாக கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், இந்த உலகத்திலே நாம் வேலை செய்து சம்பாதித்து சேர்க்கக்கூடிய இந்த சொத்துகளோ, அதே போன்று எங்களுடைய பிள்ளைகளோ அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு மதிப்புகளை பெற்றுத் தராது. இதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன்.
மறுமை நாளை பொறுத்தவரையில் அந்த நாளில் சொத்துக்களோ அல்லது பிள்ளைகளோ எந்த விதமான பிரயோஜனத்தையும் அவர்களால் தர முடியாது. இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யார் அல்லாஹுக்கு அடிபணிந்து சாந்தமான உள்ளத்தோடு அமைதியான உள்ளத்தோடு அல்லாஹை சந்திக்கிறாரோ அவரை தவிர வேறு யாருடைய உலக சொத்துக்களும் அல்லாஹ்விடத்திலே எந்த விதமான பிரயோஜனத்தையும் கொடுக்காது என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். எனவே இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தினால்தான், அதற்கு தேவையான அந்த அமல்களை நாங்கள் சரியாக செய்து கொண்டால்தான் அல்லாஹை நல்ல மனநிலையோடு எங்களால் சந்திக்க முடியும். நல்ல அமைதியான உள்ளத்தோடு அல்லாஹை எங்களால் சந்திக்க முடியும். அந்த அமைதியான உள்ளத்தோடு அல்லாஹை சந்தித்தால்தான் அல்லாஹ்விடத்திலே அந்த வெற்றியை எங்களால் எதிர்பார்க்க முடியும். ஆனால் ஒருவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையிலே அவருடைய காலங்கள் உருண்டோடக்கூடிய இந்த காலகட்டங்களிலே அவர் இவைகளையெல்லாம் கணக்கெடுக்கவில்லை, இதனை பொருட்படுத்தவில்லை, அமல்களிலே ஆர்வம் இல்லை. ரமலான் வந்தாலும் அதிலே எந்த விதமான கூடுதலான கவனம் இல்லை. அதே போன்று ஏனைய நன்மை செய்யக்கூடிய அந்த காலங்களிலும் சரியான அக்கறை இல்லை என்றால், அதே போன்று வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களிலே அமல்களை தவறவிடுகின்றோம் என்றால், நாங்கள் சரியான மனநிலையோடு அல்லாஹை சந்திக்க முடியாது. மரணம் வரும் பொழுதே எங்களுடைய உள்ளங்கள் தடுமாற ஆரம்பித்துவிடும். அதனால்தான் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அந்த சந்தர்ப்பத்திலே வரக்கூடிய அந்த மலக்குமார்களிடத்திலே விவாதிக்கிறோம். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்கிறோம், லவ்லா அஃகர்தனி ரப்பி லவ்லா அஃகர்தனி இலா அஜலின் கரீப், என்னுடைய ரப்பே எனக்கு மரணம் வந்துவிட்டது, என்னை இன்னொரு சிறிய ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு நீ பிற்படுத்த மாட்டாயா? பிற்படுத்தினால் ஃபஸத்தக வ அகும் மினஸ் ஸாலிஹீன், நான் சதகாவெல்லாம் செய்து நல்ல அமல்களை எல்லாம் செய்து நல்லோர்களில் நின்றும் உள்ளவனாக மாறிவிடுவேனே என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமாக இருந்தால், அந்த நிலை என்பது ஆத்மாக்கள் சாந்தி பெறக்கூடிய நிலை கிடையாது. அந்த நிலையிலே நாங்கள் அப்படி மன்றாடுகின்றோம் என்றால் எங்களுடைய உள்ளம் அமைதி இல்லை என்று பொருள். அல்லாஹ்வினுடைய அந்த குறிப்பிட்ட ஒரு காலத்தை அல்லாஹு தஆலா தந்து எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்புகளை சரியாக நாங்கள் நிறைவேற்றவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எனவே மரணம் வரும் பொழுதும் நாங்கள் இப்படியான ஒரு கோரிக்கையை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டி வரும். ஆனால் எங்களுக்கு எந்த விதமான சந்தர்ப்பமும் தரப்படாது. அதே போன்று மறுமை நாளிலும் அத்தகையவர்கள் கை சேதப்படுவார்கள். யா ஹஸ்ரதா அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜன்பில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த விடயம் தொடர்பாக, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நல்ல அமல்களை சம்பாதிப்பது தொடர்பாக நான் பல விஷயங்களை தவறவிட்டு விட்டேனே என்று நாங்கள் அதிலே கதறக்கூடாது. வஇன் குன்து லமினஸ் சாகிரீன், நான் உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் எவ்வளவோ நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது, ஆனால் அதையெல்லாம் நான் அற்பமாக கருதிவிட்டேன், அதையெல்லாம் நான் ஏளனமாக கழித்து விட்டேன் என்று அந்த நாளிலே எனக்கு ஏற்பட்ட கவலையே, எனக்கு ஏற்பட்ட துக்கமே என்று ஒரு மனிதன் சொல்லக்கூடாது. அந்த நேரத்தில் அந்த சிந்தனை வரும். பதிவேட்டை பார்த்தால் நன்மைகள் குறைவு, நன்மைகள் சரியாக இல்லை, கடமைகள் சரியாக செய்யப்படவில்லை, அல்லாஹ் தடுத்த விடயங்கள் தொடர்பான எந்த விதமான அக்கறையும் பதிவேட்டிலே பதிவு செய்யப்படவில்லை. இதன் காரணமாக இவர் அந்த இடத்திலே அழுவார், கவலைப்படுவார். அல்லாஹ்வுடைய விடயத்திலே நான் பல விஷயங்களை தவறவிட்டு விட்டேன், பல நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது, நான் அதை பொருட்படுத்தவில்லை, கவனிக்காமல் விட்டுவிட்டேன் என்று அந்த நேரத்திலே அந்த மனிதன் அழுது புலம்புவான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போன்று
மறுமை நாளில் நடக்கக்கூடிய இன்னொரு விடயத்தையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிசு ரூஸிஹிம். நபியே, நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அந்த மறுமை நாளில் பாவம் புரிந்தவர்கள் தங்களுடைய தலைகளை குனிந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களால் நிமிர்ந்து பார்க்க முடியாது. அவர்களுடைய அந்த பாவங்களின் காரணமாக அவர்கள் தலை குனிந்தவர்களாக இருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா அப்சர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். எங்களுடைய ரப்பே, இப்பொழுது நாங்கள் பார்த்து விட்டோம். நரகம் என்றால் அது எப்படி இருக்கிறது என்று பார்த்து விட்டோம். சொர்க்கம் எப்படி இருக்கிறது என்பதை வெளியிலிருந்து நாங்கள் பார்த்து விட்டோம். எனவே எங்களுக்கு மீண்டும் ஒரு அவகாசத்தை தா, நாங்கள் சென்று நல்ல அமல்களை செய்துவிட்டு வருகின்றோம். இன்னா மூகினூன், இந்த விஷயத்திலே நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று அந்த நேரத்திலே அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா எந்த விதமான வாய்ப்புகளையும் அவர்களுக்கு கொடுக்க மாட்டார். எனவே அமல்கள் தொடர்பாக, நன்மைகளை அதிகம் அதிகம் சம்பாதிப்பது தொடர்பாக நாங்கள் அனைவரும் முயற்சி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்று நாங்கள் சிந்தித்தால், இந்த உலகத்திலே வாழ்கின்ற இந்த வாழ்க்கை தொடர்பான விடயங்களை பற்றி நாங்கள் சிந்தித்தால், இந்த வாழ்க்கையிலே நல்ல முறையிலே இந்த வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாம் முயற்சி செய்கிறோம், எவ்வளவு சிரமங்களை நாங்கள் அனுபவிக்கிறோம். ஒரு மனிதருக்கு அவருடைய பேரிலே ஒரு காணி எடுப்பதாக இருந்தால், ஒரு 10 பேஜஸ் அல்லது 20 பேஜஸ் அவர் எடுக்க வேண்டுமாக இருந்தால் எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கிறது, எவ்வளவு பணங்களை கொடுக்க வேண்டியிருக்கிறது. சாதாரணமாக கிராமப்புறமாக இருக்கக்கூடிய இந்த ஊரிலே எவ்வளவு விலை போகிறது என்று பாருங்கள். அதற்காக ஒரு மனிதன் எவ்வளவு அவனுடைய வாழ்க்கையிலே உழைக்க வேண்டி இருக்கிறது என்று பாருங்கள். இதைவிட அதிகமாக வேறு வேறு பகுதிகளிலே அந்த நிலங்கள் எல்லாம் விற்கப்படுகின்றன. இந்த ஒரு நிலத்தை தனக்காக சுவீகரித்துக் கொள்வதற்கு ஒரு மனிதன் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. அதிகமான மணித்தியாலங்கள், அதிகமான நாட்கள், அதிகமான மாதங்கள் அவர் உழைக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு பிறகு அந்த இடத்திலே அவருக்கு ஒரு வீட்டை கட்டுவதாக இருந்தால், அதுவும் எப்படிப்பட்ட ஒரு வீடு, மண்ணினால் அமைக்கப்பட்ட ஒரு வீட்டை கட்டுவதாக இருந்தாலும் இலட்சக்கணக்கிலே செலவழிக்க வேண்டியிருக்கிறது. அந்த வீட்டை கட்டுவதற்காக பல நாட்கள், பல மாதங்கள், வருடக்கணக்கிலே உழைக்க வேண்டியிருக்கிறது. அந்த வீட்டிற்கு தேவையான தளபாடங்களுக்காக உழைக்க வேண்டியிருக்கிறது. அந்த வீட்டிலே இருந்து கொண்டு நாங்களும் மனைவி மக்களும் சாப்பிட வேண்டும் என்பதற்காக, குடிக்க வேண்டும் என்பதற்காக, ஆடைகளை உடுத்த வேண்டும் என்பதற்காக உழைக்க வேண்டியிருக்கிறது, சிரமப்பட வேண்டியிருக்கிறது. அதே போன்று அந்த சந்தர்ப்பத்திலே வரக்கூடிய நோய்களை அதாவது அதற்குரிய தீர்வுகளை பெற்றுக் கொள்வதற்காக, அதற்குரிய சிகிச்சைக்காக வேண்டி செலவழிக்க வேண்டியிருக்கிறது. ஆயிரக்கணக்கிலே, லட்சக்கணக்கிலே, கோடிக்கணக்கிலே என்று மருத்துவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையினுடைய ஒரு சில விடயங்களை அடைந்து கொள்வதற்காக ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 8 மணித்தியாலத்திற்கு மேல், 12 மணித்தியாலத்திற்கு மேல் சிரமப்பட வேண்டி இருக்கிறது, உழைக்க வேண்டியிருக்கிறது. இப்படி உழைத்தால்தான் அவனால் ஒரு பூமியை வாங்க முடியும், அவனால் ஒரு வீடு கட்ட முடியும், அவனால் சாப்பிட முடியும், குடிக்க முடியும், ஆடைகளை உடுத்த முடியும். அதே போன்று அவனுடைய நோய்களுக்கு மருந்துகளை எடுக்க முடியும் என்ற ஒரு நிலைக்கு மனிதன் இருக்கின்றான் என்றால், இதைவிட பெருமதியான ஒன்றுதான் அல்லாஹு தஆலா மறுமையிலே எங்களுக்கெல்லாம் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அந்த மறுமை நாளினுடைய நிரந்தரமான அந்த வெற்றியை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன முயற்சியை நாங்கள் செய்கிறோம், என்ன பாடுபடுகிறோம்? இந்த உலகத்திற்காக நாங்கள் பாடுபடக்கூடிய பகுதிகளில் ஒரு 100ல் ஒரு 10% கூட நாங்கள் மறுமைக்காக சிரமப்படுவதற்கு தயாரில்லை. ஆனால் அந்த மறுமை வாழ்க்கையை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுவனத்தை பொறுத்தவரையில் இது போன்றல்ல.
அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய காணியே இந்த பூமியை போன்று 10 மடங்கு. அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய ஒரு நிலமே இந்த பூமியை போன்று 10 மடங்கு விசாலமான ஒரு இடத்தை அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு கொடுக்கின்றார். அதே போன்று அந்த மனிதனுடைய அந்த வீட்டை பார்த்தால் இன்று கற்களால் மண்களால் அமைக்கப்படக்கூடிய வீடுகளுக்கு எவ்வளவு சிரமப்படுகிறோம். ஆனால் அந்த சுவனத்தினுடைய அந்த வீடுகளை பொறுத்தவரையில் அதனுடைய ஒவ்வொரு கல்லும் வெள்ளியினாலும் தங்கத்தினாலும் அல்லாஹு தஆலா அமைத்து வைத்திருக்கிறார். அதே போன்று அதிலே அந்த வீட்டிலே காணப்படக்கூடிய தளபாடங்களை பொறுத்தவரையில் அவைகளெல்லாம் பெரிய பெரிய அரசர்களால் கூட பாவிக்க முடியாத அளவுக்கு விலை உயர்ந்த அந்த தளபாடங்களை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அதே போன்று அதிலே நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள், குடிபானங்கள், அதே போன்று இன்னும் வசதிகள் எல்லாம் எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா அதிலே பல ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறான். அதே போன்று அந்த சுவனத்திலே ஒரு மனிதனுக்கு நோய் கிடையாது, அவனுக்கு எந்த விதமான உடல் உபாதைகளும் கிடையாது, அவனுக்கு சளி பிடிப்பது என்ற பிரச்சனை கிடையாது. அதே போன்று மலம் கழிக்க வேண்டும், சிறுநீர் கழிக்க வேண்டும், துப்ப வேண்டும் என்ற தேவைகள் எல்லாம் கிடையாது. இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த சுவன வாழ்க்கைக்காக என்ன முயற்சி செய்கிறோம், என்ன பாடுபடுகிறோம், எவ்வாறான செயல்பாடுகளிலே முயற்சிகளிலே நாங்கள் ஈடுபடுகிறோம். 5 நேர தொழுகைகளில் ஒரு 2 நேர தொழுகைக்கு கூட எங்களால் பள்ளிக்கு வர முடியவில்லை. பள்ளியை பக்கத்திலே வைத்துக் கொண்டு எங்களால் சமூகம் அளிக்க முடியவில்லை. அதே போன்று அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கக்கூடிய எத்தனையோ அமல்களை வீணாக தவறவிடக்கூடியவர்களாக, அதனை வீணடிக்கக்கூடியவர்களாக, எங்களுடைய வாழ்நாளிலே அவைகளை எல்லாம் கோட்டை விடக்கூடியவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவருடைய வாழ்நாளிலே அவரால் உதுஹியா கொடுப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவருடைய இயலாமை அல்லது ஏழ்மை அவருக்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் அவர் நியத்து வைத்தார், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் நான் உலுஹியா கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய பணங்களை சேர்க்க ஆரம்பித்தார். ஆனால் அவரால் அந்த உலுஹியா கொடுப்பதற்குரிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவர் அந்த வருடம் மரணித்து போனார். இந்த சம்பவங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு எங்களுடைய வாழ்நாளிலே தரக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் இறுக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அதனை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நன்மை என்ற அந்த விடயத்தை, அந்த நோக்கத்தை சரியாக அடையக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா இவ்வளவு வாய்ப்பு வசதிகளோடு தரக்கூடிய அந்த சுவர்க்கத்திற்காக நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் போதாது. எங்களால் அந்த சுவனத்தை அடையக்கூடிய அளவுக்கு அமல்கள் செய்து முடிக்க முடியாது. இதனை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். எந்த ஒரு மனிதனுடைய அமலாலும் அந்த மனிதனை சுவனத்திலே நுழைவிக்க முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமை தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு அமல் செய்யக்கூடியவர்? அதிகமாக நோன்பு பிடிக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக எவ்வளவோ தியாகம் நீங்கள் செய்திருக்கிறீர்கள், அதிகமாக கால் பாதம் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்குகின்றீர்கள், உங்களுடைய அமலும் அந்த சுவனத்தை பெறுவதற்கு போதாதா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? என்னுடைய அமலும் அந்த சுவனத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது போதவே போதாது. அல்லாஹ்வினுடைய அருள், அவனுடைய மேலதிகமான அன்பு, அவனுடைய மேலதிகமான அருட்கொடையின் மூலமாகத்தான் நாம் செய்யக்கூடிய இந்த வேலைகளுக்காக, இந்த அமல்களுக்காக அல்லாஹு தஆலா சுவனத்தை தருகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் அமல்கள் செய்வதோடு அடுத்த மனிதர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் நெருக்கமாக நடந்து கொள்ளுங்கள், ஒருவருடைய விடயத்திலே நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய வாழ்க்கையை அவசரமாக முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மரணத்திற்கு நீங்கள் ஆசை வைக்காதீர்கள்.
எப்படிப்பட்ட சோதனையை நீங்கள் முகம் கொடுத்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் முகம் கொடுத்தாலும் சரி, மரணத்திற்கு நீங்கள் ஆசை வைக்காதீர்கள். ஏன்? நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் கூடினால் இன்னும் அதிகமான நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்ற அந்த ஒரு விடயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே எங்களுடைய வாழ்நாளிலே அல்லாஹு தஆலா தரக்கூடிய இந்த வாழ்க்கையை, நன்மைகளை அதிகம் சம்பாதிப்பதற்கு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வகூலு கௌலி ஹாதா. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ பஅத். எனவே அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு இந்த சுவனத்தை கொடுக்கின்ற பொழுது அவன் செய்யக்கூடிய அந்த அமல்கள் அந்த சுவனத்திற்கு போதாது. அதே நேரத்தில் அந்த சுவனத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறான் என்றால் குறைந்தபட்சம் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கக்கூடிய அந்த அமல்களையாவது நாம் செய்திருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காலத்தையும் தந்து, ஒவ்வொரு வாய்ப்பு வசதிகளையும் தந்து அல்லாஹ் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறான். ஒவ்வொரு கடமைகளையும் ஏற்படுத்தி அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே இந்த மனிதன் இந்த கடமையை செய்கிறானா என்று அல்லாஹு தஆலா பார்க்கிறான். ஒவ்வொரு அதான் ஓசையும் எங்களுக்கான ஒரு அழைப்பு, எங்களுக்கான ஒரு சோதனை. இந்த அழைப்புக்கு அல்லாஹ்வுடைய அழைப்பாளருக்கு இவன் பதில் கொடுக்கிறானா என்கின்ற அல்லாஹ்வுடைய சோதனை. அதே போன்று ரமலான் எங்களுடைய வாழ்க்கையிலே வருவதும், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த காலம் எங்களிடத்திலே வருவதும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு இன்னும் எங்களுடைய நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக, அதை பல மடங்கு கூட்டிக் கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக, நான் அல்லாஹுக்கு அஞ்சக்கூடியவன், அல்லாஹ்வை பயப்படுகிறேன், எனக்கு இந்த உலகத்திலே வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக, அந்த தக்வாவை காட்டுவதற்கான சந்தர்ப்பங்களாகத்தான் இந்த அமல்கள் எல்லாம் காணப்படுகின்றன. இதனை நாங்கள் தவறவிடக்கூடாது, முயற்சி செய்ய வேண்டும். அதனை அடைவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். அதற்குரிய பங்குதாரர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். நாளை மீண்டும் அடுத்த வருடம் எங்களுக்கு இவ்வாறான ஒரு வாழ்க்கை அமையுமா, இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா தரக்கூடிய இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி அமல்களை செய்தால்தான் அந்த வெற்றியை எங்களால் எதிர்பார்க்க முடியும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார், சுவனத்திலே நுழையக்கூடிய அந்த விசுவாசிகளை பார்த்து மறுமையிலே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை, குலு வஷ்ரபு ஹனீஅன் பிமா அஸ்லப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா. இந்த சுவனத்திலே நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்கள், இந்த சுவனத்திலே நீங்கள் தாராளமாக குடியுங்கள். எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது, எந்த தங்கு தடையும் கிடையாது. நீங்கள் தாராளமாக வேண்டியதை நீங்கள் சாப்பிடலாம், குடிக்கலாம். ஏன் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம்? பிமா அஸ்லப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா, கடந்து போன இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் செய்த முற்படுத்திய நல்ல அமல்களின் காரணமாக இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது என்று அல்லாஹு தஆலா மறுமையில் இந்த சந்தர்ப்பத்தை முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு கொடுத்து அல்லாஹ் சொல்வார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை அடையக்கூடிய அந்த பாக்கியத்தை நோக்கி நாங்கள் ஒருவரும் நகர வேண்டும். இந்த உலகம் திடீரென்று கையை விரித்துவிடும். அது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எந்த ஒரு இன்பமும் நிரந்தரமும் கிடையாது, எந்த ஒரு துன்பமும் நிரந்தரமும் கிடையாது, எந்த உணவினுடைய ருசியும் நிரந்தரம் கிடையாது, எந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய இன்பங்களும் அது நிரந்தரமே இல்லை. அது அழுத்துவிடும், அது சலித்துவிடும், குறிப்பிட்ட ஒரு காலத்தோடு அதிலே வெறுப்பு ஏற்பட்டுவிடும். அதே போன்று அது ஒரு வேளை எங்களுக்கு விருப்பமானதாக இருந்தாலும் எங்களுடைய உடல்கள் அதற்கு ஒத்துழைக்காது. பிரஷர் என்று சொல்லுவார்கள், சுகர் என்று சொல்லுவார்கள், அதே போன்று கொலஸ்ட்ரால் என்று சொல்வார்கள், கேஸ்ட்ரிக் இருக்கிறது என்று சொல்வார்கள். இன்ன உணவுகளை நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்று சொல்வார்கள். அவரால் சாப்பிட முடியும், சாப்பிடுவதற்குரிய வசதி இருக்கும், சாப்பிட ஆசை இருக்கும், ஆனால் தொட முடியாது. அவருடைய உடல் அதற்கு ஒத்துழைக்காது.
ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் மறுமையிலே அல்லாஹு தஆலா விசுவாசிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த சுவனத்திலே கிடையாது. எனவே இதனை புரிந்து கொண்டு இதனை நோக்காக கொண்டு நாங்கள் அமல்களிலே ஈடுபட வேண்டும். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? பல் தூசிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா. நீங்கள் எல்லாம் உலக வாழ்க்கைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கிறீர்கள், ஆனால் மறுமை வாழ்க்கை தான் சிறந்ததும் அதுதான் நிலையானதும் என்றும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்கிறான். கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா, வெகு சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய இன்பங்களை விரும்புகிறீர்கள். வத்ததரூனல் ஆகிரா, பிறகு கிடைக்கக்கூடிய நிரந்தரமான இன்பங்களை நீங்கள் தவற விடுகிறீர்கள், விட்டு விடுகிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே எங்களுடைய முயற்சி என்னவென்றால், அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே எதிர்பார்ப்பது என்னவென்றால், அதிகமான அமல்களை சம்பாதிக்கக்கூடியவர்களாக, அதிகமான நல்லமல்களை சம்பாதித்து எங்களுடைய மலக்குமார்கள் எழுதக்கூடிய அந்த பட்டோலையில் அதிகமான நன்மைகளை சேர்த்தவர்களாக நாங்கள் மாற வேண்டும். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த். அல்லாஹ் தஆலா எங்களை எல்லாம் எதனை நோக்கி அழைக்கிறான்? நீங்கள் உங்களுடைய ரப்பினுடைய மன்னிப்பின் பால் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு செல்லுங்கள். அதே போன்று உங்களுடைய ரப்பு வழங்கக்கூடிய வானம் பூமியின் அளவு விசாலமான அந்த சுவனத்தின் பால் நீங்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு செல்லுங்கள். உஇத்தத் லில் முத்தகீன், அது அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வினுடைய அழைப்பு இப்படி இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய எங்களை நோக்கி எதிர்பார்ப்பு இப்படி இருக்கிறது. நன்மையை நோக்கி நீங்கள் விரையுங்கள், அதிகமான நன்மையை நீங்கள் சம்பாதியுங்கள். உங்களுடைய போட்டிகளை இந்த நன்மையான விஷயத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று போட்டிகள் எதிலே காணப்படுகிறது? இன்று சமூகங்களுக்கு மத்தியிலே எவ்வாறான போட்டிகள் நிகழ்கிறது? என்னுடைய பிள்ளை எப்படி படிக்கிறது, இந்த உலக கல்வி எப்படி அடைந்து கொள்கிறது, எந்த பாடசாலையை படிக்கிறது, அது எனக்கு பெருமை. அதில் என்ன பாவம் நடந்தாலும் சரி, என்ன இணை வைப்பு நடந்தாலும் அதை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. அதே போன்று என்னுடைய பொருளாதாரம் எப்படி வளர்கிறது, நான் எப்படி தோட்டம் துறவுகளை செய்கிறேன், எப்படி என்னுடைய வியாபாரங்களை செய்கிறேன், இதை பற்றி தான் என்னுடைய அக்கறை. நான் அடுத்தவனை விட பெரிய வீட்டை கட்ட வேண்டும், அடுத்தவனை விட நான் கூடுதலாக சம்பாதிக்க வேண்டும், அவனை விட நான் பெரிய ஒரு தொழிலதிபராக மாற வேண்டும். இவ்வாறான போட்டிகள் தான் மனிதர்களுக்கு மத்தியிலே நிறைந்து காணப்படுகின்றன. இந்த போட்டிகள் எல்லாம் உயிர் தொண்டைக்குழியை அடைந்தவுடன் அந்த போட்டிக்கு முற்றுப்புள்ளி வந்துவிடும். எனவே நாங்கள் போட்டி போட வேண்டிய உண்மையான விடயம் என்ன, உண்மையான அந்த இலக்கு என்ன, எந்த துறையை நாங்கள் போட்டி போடுவதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். நன்மை துறையை நீங்கள் தேர்ந்தெடுங்கள், அமல்கள் என்ற துறையை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். இதிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் முந்துங்கள், ஒருவரை ஒருவர் நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு இருக்கிறது, அல்லாஹு தஆலா தருகிறான். அதனை அடைந்து கொள்கின்ற அந்த முயற்சியிலே நாங்கள் தவறிழைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலிகுல்லின் விஜ்ஹத்துன் ஹுவ முவல்லிஹா. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு இலக்கு இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கை நோக்கி அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். எனவே ஃபஸ்தபிகுல் கைராத், நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய இலக்கு என்ன? நன்மையான விஷயங்களிலே நீங்கள் முந்துவதுதான் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய உங்களுடைய இலக்கு என்று அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்துகிறார். இந்த இலக்கை நாங்கள் எங்களுடைய கையில் எடுக்க வேண்டும். எங்களுடைய வாழ்நாள் சுருக்கமானது, திடீரென்று முடியக்கூடியது. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதன் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையினுடைய கட்டங்கள் ஒவ்வொன்றும் மாறுவதற்கு முன்னால் அதிகமான நன்மைகளை சம்பாதித்து அதிகமான அமல்களிலே ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றியாளர்களாக நாங்கள் மாற வேண்டும். இதனைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுக்தனிம் ஹம்ஸன் கபல ஹம்ஸின். 5 விடயங்கள் நிகழ்வதற்கு முன்னால் 5 நேரங்களை 5 விடயங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒன்று சொன்னார்கள், ஷபாபக கபல ஹரமிக். உங்களுடைய வாலிபத்தை உங்களுடைய முதுமை அடைவதற்கு முன்னால் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வஸிஹ்ஹதக கபல ஸகமிக். அதே போன்று நோய் என்ற ஒன்று வந்து அதிலே நீங்கள் விழுந்து
ஆரோக்கியம் இழந்து போவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கிய காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வகைனாக கபல ஃபக்ரிக், திடீரென்று உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் இழந்து போகக்கூடிய நிலைமை ஏற்படலாம். திடீரென்று வசதியாக இருக்கக்கூடிய ஒருவர் அவர் எதுவுமே இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படலாம். அவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு முன்னால் வசதியாக இருக்கும் பொழுதே அதற்குரிய அந்த நன்மைகளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். வேலை என்று வருவதற்கு முன்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓய்வு நேரங்களை அல்லாஹ்வை நோக்கி நெருங்குவதற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மரணம் என்று வந்து உங்களுடைய எல்லா விடயங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கையை நன்மையை அடைவதற்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே எங்களுடைய வாழ்க்கையினுடைய இந்த ஒவ்வொரு கட்டங்களும் அல்லாஹ் தஆலா தரக்கூடிய அருள்கள். அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் செல்வோமாக இருந்தால் ஏற்கனவே இருந்த அந்த நிலைமையில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை போன்று எங்களால் செயல்பட முடியாது. முதுமையை அடைந்து விட்டால் எங்களால் வாலிபனை போன்று செயல்பட முடியாது. நோயை அடைந்து விட்டால் நாம் ஒரு நோயாளி இல்லாத ஒரு மனிதன், ஆரோக்கியமான ஒரு மனிதனை போன்று எங்களால் செயல்பட முடியாது. மரணம் வந்துவிட்டால் உயிரோடு இருப்பவன் செயல்படுவது போன்று எங்களால் செயல்பட முடியாது. எனவே ஒவ்வொரு வாழ்க்கை கட்டத்தையும் அதிகமான நன்மைகளை சம்பாதிப்பதற்காக, கூடுதலான அமல்களை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எனவே இந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் தஆலா தரக்கூடிய இந்த வாய்ப்பை சரியாக நாங்கள் பயன்படுத்தினால்தான் நாம் நோயிலே விழுந்தால் கூட எங்களுக்கு அந்த நன்மை வந்து சேரும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அல்லது அவன் ஒரு பயணம் மேற்கொள்வானாக இருந்தால், அவன் நோயில்லாத சந்தர்ப்பத்தில், பயணம் மேற்கொள்ளாத சந்தர்ப்பத்தில் அவன் என்ன அமல்களிலே ஈடுபட்டானோ அந்த அமல்கள் அவனுக்கு தானாகவே அல்லாஹ் தஆலா எழுதுகிறான். அல்லாஹ் தஆலா அவன் செய்யாமலேயே அவனுக்கு கொடுக்கிறான். திடீரென்று ஒரு மனிதன் 5 நேர தொழுகைக்கு பள்ளிக்கு வரக்கூடிய ஒரு மனிதன், அவனால் வர முடியவில்லை, கால்கள் இயங்கவில்லை, அவனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை, அவனால் செயற்பட முடியவில்லை என்று வருகின்ற பொழுது ஏற்கனவே அவன் 5 நேரம் தொழுகைக்கு வந்தானே, அந்த நன்மையை அல்லாஹ் தஆலா அவனுடைய இயலாத சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு மனிதன் உதுஹியாவினுடைய அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்துகிறான். ஒவ்வொரு வருடமும் முயற்சி செய்து திட்டமிட்டு அந்த உதுஹியாவை அவன் கொடுக்கிறான். திடீரென்று அவனால் உழைக்க முடியவில்லை, அவன் நோயாளியாக படுக்கை விரிப்பிலே அவன் படுத்து விடுகிறான், அவனால் சம்பாதிக்க முடியவில்லை, அந்த அமலை அவனால் செய்ய முடியவில்லை என்று வந்தால் அல்லாஹ் தஆலா அவனால் முடியாத அந்த சந்தர்ப்பத்தில், நோயாளியாக இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவன் ஏற்கனவே கொடுத்ததன் படிக்க அல்லாஹ் தஆலா நன்மைகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். எனவே ஆரோக்கியமான இந்த காலகட்டத்திலே அதிகமான நன்மைகளை நாங்கள் வளமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். திடீரென்று நாங்கள் நோயின் என்று படுத்துவிட்டால், ஒரு நோயாளியாக மாறிவிட்டால் கூட அந்த நன்மைகள் அல்லாஹ்வினுடைய அருளை கொண்டு அது இயற்கையாகவே எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவானாக. வா குலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ்.